கரெக்டா ஃபோன் பண்ணுவா. சொல்லு மச்சி. என்ன மச்சி, யூடியூப்ல நம்ம வீடியோ செம்ம ட்ரெண்டிங் போல. ஆமாம் மச்சி, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவோட இந்த வீடியோ வேற லெவல் ரீச். செம்ம மச்சா, அடுத்த சம்பவம் இதை விட செம்மையா பண்றோம். ஆமாம் மச்சி, சூப்பரான இடம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீயும் கூகுள் பண்ணிலாம் பார்த்து சொல்லு சரியா? நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். சரி மச்சி, கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம நாளைக்கு பேசலாம். பாய். ஓகேடா, பாய். மச்சி. என்ன மச்சி, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்க போல. பின் என்ன மச்சான், நம்ம வீடியோக்கெலாம் இவ்வளோ கமெண்ட்ஸ் வரதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். வந்த ஆடியன்ஸை விட்டுறக்கூடாது. ஏண்டா அதுக்கு நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு தான் சேனலை காப்பாற்றணுமா? ஏய், ஆஃபீஸ் ஆகுது மயிராகுது, இனிமேல் எல்லாம் யூடியூப் தான். பேசாம பேப்பர் போட்டுடலான்னு இருக்கேன் மச்சான். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே யூடியூப்ல இறங்கி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆன உடனே வேலையை விட்டுருவியா? இங்கே பாரு மச்சி, உன்னை போல் யூடியூப்பை நம்பி பேப்பர் போட்டவன் நிறைய பேர் நடுத்தல நிற்கிறாங்க. பைத்தியக்காரன் போல யோசிச்சு நிற்காதடா. இந்த சேனல் மானிட்டைசேஷன் கூட ஆகலை, அதுக்குள்ளே பேப்பர் போட போகிறாராம். என்ன மச்சான், நீ எவ்வளோ டிமோட்டிவேட்டாக பேசிக்கிட்டு இருக்க? உனையெல்லாம் நம்பி தானே மச்சான் சேனலே ஸ்டார்ட் பண்ண. போடா. டிமோட்டிவேட் எல்லாம் பண்ணலாமாமா, ரியாலிட்டியை சொல்கிறேன். அட போடா. சேட்டா 2 சாய். அப்புறம் மச்சான் எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட் இடம்லாம் பார்த்து வச்சிட்ட மச்சான். என்ன மாமா சொல்லவே இல்லை? ஈசிஆர் பக்கத்தில் தான் அடுத்து நம்ம சம்பவமே. ஈசிஆரா? ஏன்டா அவ்வளோ தூரம்? மச்சான், ஈசிஆர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த ஓவரா பில்டப் பண்ணி பேசுறானுங்க. அப்படி அங்கே என்னதான் இருக்குன்னு பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யாருமே அங்கே வீடியோ தெரியல மச்சான். நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு. என்னடா நீயே ஓவரா பில்டப் பண்ணிருக்க? அப்படி ஈஸியால எந்த இடத்துக்குடா போகிறோம்? ஈசிஆர் பக்கத்தில் புட்சர் பங்களான்னு ஒரு பங்களா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், அது பக்கத்துலையா? அதுக்கு பக்கத்துலயும் இல்லை பின்னாடியும் இல்லை, அதுக்குள்ள தான். அதுக்குள்ள டேய் போடா, நீயும் உன் சேனலும் என்ன கூட்டு போய் சாவடிக்கலான்னு பார்க்குறியா? நீ வேற யாருன்னா கூட்டு போப்பா, நான்லாம் வரல. என்ன மச்சான், நான் கூட உன்னை அவ்வளோ பெரிய ஆள் நினச்சேன், இப்படி பயந்து சாவுற. சே. ஆமாப்பா, நான் பயந்தாங்கோழி தான் மச்சி. புச்சர் பங்களா என்ன சாதாரண இடமா? அந்த இடத்த பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மச்சான். அங்கே போனால் கவுச்சி நாத்த வரும்டா மச்சான். வேற ஏதாச்சும் நல்ல ஹாண்டட் பிளேஸாக போய்க்கலாம்டா மச்சான். உன்னையெல்லாம் நம்பி சேனல் ஆரம்பிச்சேன் பத்தியா? என்ன சொல்லு மச்சான், இதே ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுங்க. அந்த இலையா கூப்பிட்ட இடத்துக்குலாம் ஓடி. யாரு அந்த வைப்ரேஷன் கையனா? அவன் டீ பிடிச்சாலே இப்படின்னு ஒத்துரும். அவன் வந்து கேமரா பிடிச்சி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்துருவான். என்ன சரவணா சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்ற. இங்கே பாரு மச்சான், நீ வரியோ இல்லையோ நாங்கள் போதான் போகிறேன், வீடியோ எடுக்க தான் போகிறேன். சரி மச்சான், நான் வரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் கேட்டுக்கு வெளியே தான் நிற்பேன், உள்ளே வர மாட்டேன். மச்சான், நான் உன்ன மாதிரி பயந்த பையன் நினச்சியா? உள்ளே போய் அப்படி என்னதான் இருக்குன்னு நான் வீடியோ எடுப்பேன் மச்சான். சரி, எப்போ போகிறோம், எப்படி போகிறோம்? நாளைக்கே போகிறோம் 5 மணிக்கு. ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்துரு. இதே இடத்துல ஒரே வண்டியில் ஒன்றா போகிறோம். சரி மச்சான், நீ வந்து கேமரா, மைக்கு, அப்புறம் லைட்டு அதெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுரு. அப்புறம் பேட்டரி சார்ஜ் போட்டு வச்சுக்கோ, ஓகேவா? டேய், ஆல்ரெடி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீ உன் ஸ்டைலில் கதை கொடுக்காம கரெக்டாக வந்துடு, நம்ம போயிடலாம். அதெல்லாம் வந்துடுவேன்டா நான். ஓகே. இவன் சேனல் டெவலப் பண்ணுறதுக்குள்ள நம்மளை சாவடிச்சிருவான் போலே. இவன் வருவானா மாட்டானா? இவன் வரானா இல்லையோ, கண்டிப்பாக நம்ம போகிறோம். சரி மச்சான், பார்ப்போம். டைம் ஆச்சு, ஒன்றும் ஆளே காணோம். சொன்ன மாதிரியே கதை கொடுத்துறான் போலே. ஃபோன் வேறு எடுக்க மாட்டான். பரதேசி பண்ணோட. ஏண்டா வர டைம் ஆகுது,
எவ்வளோ வெயிட் பண்ணுறது? ஆட்டின்னு வர 5:30க்கு. மச்சான் டிஎல் கடுப்பு ஏற்றிட்டான்டா. மெயில் அனுப்பு மயிர் அனுப்புன்னு டென்ஷன் படுத்திடா மச்சான். டேய் ஆள் பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டா. அவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வர லேட் ஆச்சுன்னு ஒத்துக்கோ. டேய் சி, அவளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வேறு போகணும். ஆஹா, இவ எது கால் பண்ணுறானே தெரியும். உன் ஆள் தானே ஸ்பீக்கரில் போடு. ஸ்பீக்கரில் போடு. சார் எங்க இருக்கீங்க? பேபி இங்கே தான்மா, இங்கே பேண்ட்ரியில் இருக்கேன். நானும் அங்கதான் இருக்கேன், உங்களை காணோமே. இல்லை பேபி, இப்போதான் அங்கேருந்து. ஆமாவாயா, நீ அந்த சரவணன் கூட தானே இருக்க? ஆமாவாயாவா? நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவன் கூட அங்க போறல்ல? சரி, நீ உன் ஃப்ரெண்டே கட்டிட்டு என் லைஃப்லயே இதோட நீ வரக்கூடாது. பேபி 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 பேபி. சரி மச்சான், எல்லா நேரத்துலையும் உன் கூட இருக்கிறது நண்பன் மட்டும்தான். சரி, லேட் ஆயிடுச்சு, போவோமா? போவோம் வா. மச்சான் டென்ஷன் ஆகாம வண்டி ஆன் பண்ணு. போகிறேன்டா போகிறேன். போ மச்சான். மச்சான் இந்த பில்டிங் தான்டா. மச்சான் போட்டோல பார்த்ததை விட நேர்ல வேற லெவல்ல இருக்குடா. ஆமா மச்சி, வர்த்து. மச்சான் இந்தா. எப்படி என்ன மச்சான் இப்படி நாருது? இந்தா தடவை. இந்த மச்சான் இப்போ ஓகேவா? முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. சரி மச்சான், சரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடு. கேட்லேருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடு. சரி ஓகே. நான் உள்ள போகிறேன். ம், பின்னாடியே வா. யார் நேரத்தில்? ஹலோ அதான் சாரிடா, என்னால் வர முடியல. ஹேமா ரொம்ப பயப்படுறாடா. அந்த இடம் ரொம்ப மோசமான இடமா. போன வருஷம் ஹேமா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் போனாங்களாம். அது ஒரு பையன் மறுநாளே மர்மமாக செத்து போயிட்டானா. நீயும் போகாத ராஜி, நம்ம வேற இடத்துக்கு போகலாம்டா. ஏய் இருக்கியா? ஹலோ டேய் சரவணா. ராஜி டேய் எங்கடா நம்ம கூட தானே இருந்தா? ஹலோ மச்சான் கேக்குதாடா? ஹலோ சுபா, என்ன கனவுடா இது? ச்சே. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க. ஹலோ சொல்லு மச்சான், எங்க ஆபீஸ் கிளம்பிட்டியா? மச்சான் நம்ம அடுத்த வீடியோக்கு ஸ்பாட் ரெடி. அப்படியா? எங்க? ஈசிஆர் பக்கம் மச்சி, சரியான பிளேஸ். தொட்ட கரெக்டா வீடியோ எடுத்து போட்டோம். கன்ஃபார்ம் நம்பர் 1 ட்ரெண்டிங் நம்ம தான். ஈசிஆர்ல ஈசிஆர் பக்கம் எங்க? புச்சர் பங்களா மச்சி, கேள்விப்பட்டிருக்கியா? என்னது புச்சர் பங்களாவா?